வார் இதோட ரியல் மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்மள பாதி பேருக்கு தெரியாது. மூவிஸ்ல காட்டுற மாதிரி பேக்ரவுண்ட்ல மியூசிக் வச்சு ஸ்லோ மோஷன் ஷாட்ஸோட கூஸ்பம் மொமெண்ட்ஸோட காட்டுறது வார் கிடையாது. ரியல் லைஃப்ல அது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி இதை சிம்பிளா ஒரு மீனிங்கோட நம்ம பார்க்க முடியாது. இந்த வீடியோல வார்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கறது தான் நான் சொல்ல போறேன். வார் ஒரு மாஸ் குரூப்ஸ்க்கு இடையில நடக்கிற வெறும் ஃபைட் மட்டும் கிடையாது. இது மனுஷங்களை அழிக்க நம்ம ஜஸ்டிஃபை பண்ற ஒரு சிஸ்டம். அட்டாக் இது வெறும் வைலன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையில் எடுக்கிற ஒரு வெப்பன் தான் இந்த அட்டாக். டிஃபென்ஸ் வார் அப்போ அட்டாக் பண்ண வரும்போது நமக்குள்ள இருக்க பயம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறி அதை எதிர்க்கிறது தான் டிஃபென்ஸ். வெறும் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை. ஸ்ட்ராட்டஜி வார் நடக்கும்போது அந்த ப்ரெஷர்ல மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ற ஒரு ஆர்ட் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ரிவெஞ்ச் இது வெறும் கோவம் மட்டும் இல்லை, நமக்கு ஏற்பட்ட வழியை ஆப்போசிட்ல இருக்கவனும் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இந்த ரிவெஞ்ச். விக்டரி இது வின் கிடையாது. ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஏதோ ஒன்று லாஸ் ஆகிருக்கும். லாஸ்டா பீஸ் அது வார் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ நம்மளோட ஈகோ அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுமோ அப்போ நம்ம ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணுவோம். அதுதான் இந்த பீஸ்.